ஹோர்முஸ் நெருக்கடி, உலகப் போரின் சுமையில் இலங்கையின் வாழ்வியல் போராட்டம். மேற்கு ஆசியாவில் நடைபெறும் போர் சாதாரண மக்களின் வாழ்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்துள்ளது. கடந்த வாரம் எரிபொருள் அளவு கட்டுப்பாடு ஃபியூல் கோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வாரம் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்து வாழ்வு செலவு மேலும் உயர்ந்துள்ளது. அரசாங்கம் இதற்கு போர் காரணம் என்று விளக்கம் அளிக்கிறது. ஆனால் விமர்சகர்கள் அரசு தங்களது தவறான நிலக்கரி கோல் ஒப்பந்த மேலாண்மையை மறைக்க இந்த போரை காரணமாக பயன்படுத்துகிறது என குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு மேலாக தண்ணீர் பற்றாக்குறை கூட அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு இரட்டை சிக்கல். எரிசக்தி அமைச்சர் முன்பு அதிகாரியாக இருந்தபோது ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளார். தற்போது அமைச்சர் ஆக இருக்கும் நிலையில் நிலக்கரி ஒப்பந்தத்தில் மீண்டும் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊழலை எதிர்த்து ஆட்சிக்கு வந்த கூட்டணி இப்போது தங்களது அமைச்சரை பாதுகாக்கும் நிலைக்கு வந்துள்ளது. உலகளாவிய தாக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களும் அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்ததும் உலக நாடுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. சில நாடுகள் வரிகளை குறைத்து மக்களுக்கு உதவி செய்கின்றன. சில நாடுகள் விலையை உயர்த்தி பயன்பாட்டை கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் இலங்கை ரஷ்யா போன்ற பழைய கூட்டாளிகளை மீண்டும் அணுகுகிறது. அணுசக்தி தொடர்பாக பேசுகிறது. வெளிவிவகார அமைச்சர் சீனா, ரஷ்யா, இந்தியா உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். போரின் நிலைமை. ஈரான் மீது தொடர்ச்சியான குண்டுவீச்சுகள், பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் கட்டமைப்பு சேதம். அமெரிக்காவுக்கு எதிர்பாராத தாக்குதல்கள், மிசைல்ஸ், ட்ரோன். அமெரிக்காவால் வளைகுடா கூட்டாளிகளை பாதுகாக்க முடியவில்லை. ஐரோப்பிய ஆதரவும் குறைந்து வருகிறது. போரின் புதிய பரிமாணம். பஹ்ரைனில் உள்ள அமேசான் கிளவுட் சேவைக்கு ஈரான் தாக்குதல். டெக் பாதுகாப்பு துறைக்கும் போர் விரிவடைந்துள்ளது. ட்ரம்ப் உரை குழப்பமான செய்தி. ஈரானை முழுமையாக அழிப்போம், ஆனால் மறுபக்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதன் மூலம் போரை தொடரவும் அதே நேரத்தில் வெளியேறும் வழியும் தேடப்படுகின்றது. ஹோர்முஸ் கடல்வழி பாதை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் உலக பொருளாதார கட்டுப்பாடு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதை. இப்போது ஈரான் இந்த பாதையை கட்டுப்படுத்துகிறது. நட்பு நாடுகள் சீனா, ரஷ்யா, இந்தியா போன்றவை மட்டுமே பயணிக்க அனுமதி. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் தடுக்கப்படுகின்றனர். இதனால் உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள்: எண்ணெய், எரிவாயு பற்றாக்குறை, உரம், ரசாயன பொருட்கள் பற்றாக்குறை, ஏஐ, மருத்துவம், மின்சாதனங்கள், பேட்டரி உற்பத்தி பாதிப்பு. ஐநா மற்றும் சர்வதேச அரசியல். ஐநா பாதுகாப்பு சபையில் யுஎன்எஸ்சி ஹோர்முஸ் திறக்க தீர்மானம் முயற்சி. சீனா, ரஷ்யா, பிரான்ஸ் எதிர்ப்பு. சீனா கடல் பாதுகாப்புக்கு 5 புள்ளி திட்டம் முன்வைத்துள்ளது. அணு ஆயுத பிரச்சினை. அடுத்ததாக அணு ஆயுத பரவலை தடுக்கும் ஒப்பந்த NPT ஆய்வு மாநாடு. முக்கிய செய்திகள் மாறியுள்ளது. இது நடைபெறும் நேரம். ரஷ்யா உக்ரைன் போர், அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் ஈரான் மீது. இதனால் உலகளவில் அணு அபாயம் அதிகரித்துள்ளது. எதிர்காலம் என்னவாகும்? ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு மே மாதம் முக்கியம். அமைதி தீர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆக மொத்தத்தில் ஹோர்முஸ் நெருக்கடி என்பது ஒரு பிராந்திய போரின் விளைவாக மட்டும் பார்க்க முடியாத ஒரு உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சியாக மாறியுள்ளது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மீது ஏற்பட்டுள்ள கட்டுப்பாடு உலகின் எரிசக்தி ஓட்டத்தையே சீர்குலைத்துள்ளது. அதன் தாக்கம் நேரடியாக இலங்கை போன்ற இறக்குமதி சார்ந்த நாடுகளின் மக்களின் நாளாந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. இந்நிலையில் வெளிப்புற காரணங்களை மட்டும் சுட்டிக்காட்டுவது போதுமானதல்ல. உள்நாட்டு நிர்வாகத் திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் நீண்டகால ஆற்றல் பாதுகாப்பு திட்டங்கள் இன்றியமையாதவையாகின்றன. அரசாங்கம் உடனடி நிவாரண நடவடிக்கைகளுடன் நிலையான தீர்வுகளையும் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதே சமயம் உலக சக்திகள் அரசியல் போட்டிகளை விடுத்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை நோக்கி செல்லாவிட்டால் இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடைந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்களையே அதிகமாக பாதிக்கும். எனவே இந்த சூழல் இலங்கைக்கு ஒரு எச்சரிக்கை. வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு எப்போதும் தயாராக இருக்கும் பொருளாதார அமைப்பையும் ஊழல் இல்லாத ஆட்சியையும் கட்டியெழுப்ப வேண்டிய அவசியத்தை இது வலியுறுத்துகிறது.